ஹாய் கைஸ். ஸோ என் யூடியூப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என் வாய்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ரீசெண்டாக சுற்றி நடக்கிறதுலாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவில் பார்த்தா ஒரு தப்பு பண்ணாதவர் ஒரு பாட்டு பஸ்ல வர்றாரு, ஒரு வேலை விஷயமும் போறாரு. இது ஒரு கண்டென்ட் மாதிரி நான் அடுங்கன்னு வீடியோ எடுத்து இந்த பொண்ணு தேவை வேலையை பார்த்து விட்டது. இந்த மனுஷன் இப்போ இல்லாமே போயிட்டாரு. இதை நம்ம தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, ஒரு கொலை. இந்த பொண்ணு பண்ண ஒரு தப்பாலே நீங்க அந்த ஆள் இல்லாம போயிட்டாரு. அவன் அவரவர வீட்டுக்கு ஒரே பையன்ற மாதிரிலாம் நியூஸ் இருந்துச்சு, பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. சரி, இதுதான் எப்படின்னு பார்த்தா மேற்க போனா அங்க இன்னும் மோசமா இருக்கு. அவன் அங்க கிரீன்லாந்து ட்ரம்ப் வெப்ஸ்டேட் ஃபைல்ஸ் அவன் முன்ன தப்ப மறைக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். போன வாரம் பார்த்தா, போன வாரம் இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா அங்க வெனிசுலாவை பிடிச்சிட்டான். வெனிசுலா அந்த நிக்கோலஸ் மாடோ அவன் அவ்வளவு பெரிய ஆள்னா இல்லை. அவன் ஒன்றும் தப்பு பண்ணாதான், அவனும் அந்த நாட்டுல இருந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணாதவன் தான். இருந்தாலும் அமெரிக்காவுக்குள்ள ட்ரக்ஸ் நிறைய இருந்துன்னு ஒரு பொய்யான ஒரு உண்மையான ரீசன் தான். அதை நம்ம ஒத்துக்கணும், பொய்ன்னு சொல்லக்கூடாது. உண்மையா கரெக்டான ரீசன் தான். இருந்தாலும் நாங்க இதுக்குதான் அவர் நாங்க பிடிச்சிட்டு போறோம், ஒரே ஒரு ஒய்ஃபையும் சொல்லிட்டு இவனுக்கு இந்த ஆயில் பிசினஸ் கேவலம். இந்த ஆயில் பிசினஸ் பண்றதுக்கு அந்த நாட்டுல இருக்கிற அந்த லீடரை கேப்சர் பண்ணிட்டு இவங்க நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவனுங்க தான் ஆதி காலத்துல இருந்து நம்ம பாட்டு 100-200 வருஷமா என்னன்னு அஞ்சுட்டே இருக்காங்க. எங்க போனாலும் என்ன இருக்கா எங்க ஏரியா அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னா அவனுங்க அவனுங்க நாட்டுக்காக தான் பண்றானுங்க. இருந்தாலும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கானுங்க. எதுக்குன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா என்ன அவன்கிட்ட இருக்கோ அவன் தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. நம்ம மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு, என்ன அங்க அவனை பிசினஸ் நீங்க எல்லாம் கோடியில பிறந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஆளும் இதே மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த கிரீன்லாந்து பக்கம் திரும்பிடுச்சு. கிரீன்லாந்து இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன ப்ரோ அங்க வெறும் பனி கட்டி அதுதானே இருக்கு, அதுல அப்படி பெருசா என்ன இந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட்னு நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம சிப்ஸ் இருக்கு இல்லையா, சிப்ஸ் இருந்தாதான் இப்போ நம்ம உலகத்தையே இது. இப்போ நம்ம எதுல பார்த்தாலும் அந்த சிப்ஸ்னா நம்ம அந்த கேஜெட் அந்த இதுல யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அது பண்றதுக்கான நேச்சுரல் ரிசோர்சஸ் ஃபுல்லாவே மேக்சிமம் சைனால இருக்கு, இன்னொன்னு கிரீன்லாண்ட்ல இருக்கு. ஸோ இவன் சைனாலாம் போனா சைனால அவ்வளவுதான் விரட்டி விட்டுருவானு போயவனே. அதனால நம்மளால இப்போ கிரீன்லாண்டு தான் இழிச்சாவேன்னு சொல்லிட்டு இவனுங்க சைடு வர பார்க்கலாம். இவனுங்க சைடு இவன் இருந்தோடனே நேட்டோ எல்லாம் இப்போதான் அவனுக்கு எந்த விஷயமா எல்லாம் இப்போ அவனுக்கு ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்குமே இவ்வளவு நாள் அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்தோடனே அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டானுங்க ட்ரம்புக்கு. சொல்ல போனா நல்லதுதான், இவனுங்க எல்லாம் யூரோப்பியன் யூனியன்லாம் ஒன்னா சேர்ந்து பண்றானுங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிட்டுனா, இவன் ட்ரம்ப் மிரட்டி இருக்கான், இப்படி நீங்க தான் இப்போ ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு 10% உங்க மேல டாரிஃப் போட்டுருவானு. இப்போ என்ன மேட்டர்னா, யூரோப்ல அவனுங்க பண்ற முக்காவாசி பிசினஸ் அமெரிக்கா கூட தான். செஞ்சு டாரிஃப்னு போட்டா அங்க இருக்க அடிமட்ட தொழிலாளர்கள் இல்லாம கஷ்டப்படுவானுங்க. சிக்கலாகி போச்சு இப்போ. ஆனா இருந்தாலும் என்ன அவனுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் நான் டென்மார்க் எப்பவும் எங்க பங்காளி தான், அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அங்க சோல்ஜர்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ்க்கு இது அனுப்புறதா, சப்போர்ட் அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாம் பண்றானுங்க. இன்னும் நீ அடுத்தது எப்படி தீவிரமாகுமா இல்லாட்டி நீ இந்த பிரச்சனை கம்மியாகுமான்னு நீங்க தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைனு. அது காலகாலமா எவ்வளவு 4 வருஷம் ஸ்கூல் படிக்கிற டயத்துல இருந்து அது ஓடிட்டு தான் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு வரமா இல்லை. சுத்தி நடக்கிறலாம் பார்க்க என்னடா அது இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கிறமா இருக்கு. இது எல்லாம் பார்க்க இந்த 3வது உலக போருக்கு ஒரு அறிகுறி மாதிரி தோணுது. நீங்க சொன்ன என்ன அப்புறம் 3வது உலக போர் எல்லாம் ரீல் ஓட்டுறீங்கன்னு. 2வது உலக போறோம், உலக போற ஆரம்பிச்சதே இந்த மாதிரி ஒரு இதுதான். அங்கங்க நடந்த எல்லா பிரச்சனையும் ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல கரெக்டா இதானோன்னு ஒரு எப்படி சொல்றேன்னா, இப்போ யூரோப்பே வேர்ல்டு வார் 1 வச்சுக்கோங்க, ஜெர்மனி இருக்கான், அவன் அங்க நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஆஸ்திரேலியா ஹங்கேரிக்கும் செர்பியாவுக்கும் நடுவில் இப்போ ஒரு மாதிரி வார் போயிட்டு இருந்துச்சு. செர்பியாக்காரன் ஆஸ்திரேலியா ஹங்கேரியோட பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸ் கொண்டுட்டான்.
இதே சாக்காஸ்டி ஏற்கனவே நடந்த பிரச்சனையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்படியே வேர்ல்டு வார் ஒன்னா மாத்திட்டானுங்க. வேர்ல்டு வார் 3 கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே. இப்போ நம்ம எந்த சைடு பார்த்தாலும் ஒன்னும் அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யாங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரஷ்யா உக்ரைன்னா அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஈரான் இஸ்ரேல்னா அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யாங்கிற மாதிரி தான் இருக்கும். தாய்வான் சைனானா அதுவும் அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யாங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி பார்த்தாலும் அது வந்து இவங்க 2 பேரும் இதுதான் வருது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இதானாலும் ஒரு ஃபயர் ஆனாலும் அவ்வளோதான், கண்டிப்பா வரும். நம்ம இது வந்து சும்மா நம்ம ரீல் விடுறோம் வேர்ல்டு வார் 3ங்கிறானுங்க, பல வருஷமா சொல்லிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. வேர்ல்டு வார் 3 ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான், மொத்தமா வெளியேறும். எதுக்குன்னா அந்த காலத்துல வேர்ல்டு வார் 2 வந்து நியூக்ளியர் வெப்பனாலும் நின்றுச்சு. சொல்ல போனா அந்த டைம்ல தான் ஓப்பன்ஹைமர் வந்து அது வந்து நியூக்ளியர் ஆயுதம் வந்து உருவாக்குனாரு. ஆனா இப்போ அது 80 வருஷம் கழிச்சு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்பவே அது அவ்வளவு டேமேஜ் பண்ண ஜப்பான்ல வந்து இருந்து ஹிரோஷிமா நாகாசாகி 2 ஏரியா அவ்வளவு அழிச்சிச்சுன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம 2026ல இருக்கோம். அது எப்படி டெவலப் ஆயிருக்கும், என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து எதுனாலும் அசால்ட்டா விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அதான் வந்து நம்ம சுத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை பத்தி என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா நம்ம நாடு நம்ம இந்தியான்னு ஆரம்பிச்சுல நம்ம என்ன நம்ம நாட்டுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த கேரளா சம்பவமா இருக்கட்டும், அடுத்து இன்னும் நம்ம ஊர்லயே பார்த்தோம் நிறைய ஜாதி பிரச்சனை அது எது நடந்தாலும் ஜியோ பொலிட்டிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது நம்ம நாடு ஒரு குட் புக்ஸ்ல தான் இன்னுமே இருக்கு. ஸோ நம்ம அது சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அது சொல்லிட்டு நான் இன்னைக்குள்ள இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.